உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தமிழ் சினிமாவையும் அரசியலும் பிரிக்கவே முடியாது. அந்த அளவிற்கு இரண்டும் ஒன்றோடு ஒன்றாக தற்போது வரை தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்கு. கலைஞர் கருணாநிதி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா என தமிழ் சினிமாவை ஆண்டவர்கள் தான் தமிழ்நாட்டையும் ஆண்டுட்டு இருக்காங்க. கலைஞர் கருணாநிதி எழுத்தாளராக மேடை நாடகங்களில் இருந்து சினிமாவுக்கு சென்றவர். தமிழ் சினிமாவில் 100 படங்களுக்கு மேல கதை, திரைக்கதை, வசனம் எழுதியிருக்காரு. இவர் ஒரு முறை கூட தோல்வியை சந்திக்காமல் 13 முறை திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் உறுப்பினராக இருந்திருக்காரு. கடந்த வருடம் இவரது இழப்பு தமிழகத்திற்கு மட்டுமில்லாம தமிழ் சினிமாவுக்கும் மிகப்பெரிய இழப்பாக இருந்தது. ஜெயலலிதா தமிழ் சினிமாவில் நடிகையாக தொடங்கி பிறகு 5 முறை முதல்வராக இருந்தவர். பிறகு 6வது முறையாக வெற்றி அடைந்து அவரது கட்சி தான் ஆட்சியில் இருக்கு. கேப்டன் விஜயகாந்த் தமிழ் சினிமாவின் நடிகர் சங்க தலைவராகவும் பிறகு தேமுதிக என்ற கட்சியையும் ஆரம்பித்து 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். இவர் எதிர்கட்சி தலைவராகவும் இருந்திருக்காரு. சமீபத்தில் இவரது உடல்நிலையில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக அமெரிக்கா சென்று ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்தாரு. அவரும் இந்த முறை பிரச்சாரங்கள் எதுவும் பெரிதா மேற்கொள்ளல. தமிழ் சினிமாவில் கலக்கியவர்கள் தமிழக அரசியலும் பெரிதாக கலக்கியிருக்காங்க. ஆனால் தற்போது நாடாளுமன்ற தேர்தல் நடந்துட்டு இருக்கு. இந்த தேர்தலில் இவர்களின் பங்கு பெரிதாக இல்லை. ஜெயலலிதா, கருணாநிதி இவர்கள் இல்லாத மிகப்பெரிய குறையாகத்தான் இருந்தது. கேப்டனும் பெரிதாக பிரச்சாரங்கள் மேற்கொள்ளல. அதனால் தமிழ் சினிமாவில் கலக்கிய யாரும் பெரிதாக பிரச்சாரம் செய்யவில்லை. கமல்ஹாசன் முதல் முறையாக நேரடி அரசியலில் களம் காண்கிறார். இந்த முறை அரசியலில் பெரும் எதிர்பார்ப்பு நிலவிட்டிருக்கு. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சக்திகளாக இருந்த கலைஞர், புரட்சி தலைவி இருவரும் இல்லாத தேர்தலை தமிழகம் சந்திக்க இருக்கு. தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ரசிகர்களை கொண்டவர் தளபதி விஜய். இவர் தற்போது தனது 63வது படத்துல பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு. இவருடைய அரசியல் பயணம் மிக விரைவில் வரும் என பலரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ஆனால் தளபதி விஜய் தற்போது எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் தனது வேலைகளை மட்டும் பிஸியா இருக்காரு. கடந்த 2 தேர்தலிலும் இவரது மக்கள் மன்றம் எந்த ஒரு கட்சிக்கும் தங்களது ஆதரவு கிடையாது என்று அறிக்கையை தங்களது ரசிகர் மன்றங்களுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. தளபதி விஜயும் சமீபத்துல ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. அதில் ரசிகர்கள் அவர்களுக்கு பிடித்த கட்சி வேட்பாளருக்கு உங்களது ஓட்டை போடுங்கள், அதே போல என்னுடைய படத்தையும் ரசிகர் மன்ற கொடியையும் பயன்படுத்தக்கூடாது என்று அறிவுறுத்தியிருந்தாரு. பல அரசியல் கட்சிகள் இவரது ஆதரவை தேடிக்கொண்டிருக்காங்க. ஆனால் இவர் யாருக்கும் ஆதரவு கொடுக்காமல் தனது வேலையில் மட்டும் பிஸியா இருக்காரு. தற்போது அவருக்கு இருக்கும் அரசியல் முக்கிய பங்கு தனது ஓட்டை சரியாக போடுவது மட்டுமே என குறிக்கோளாக இருக்காரு. இவரது நடிப்பில் கடைசியாக வெளிவந்த படம் சர்க்கார். இந்த படம் தமிழக மக்களின் ஓட்டுக்கு இருக்கும் மதிப்பையும் மரியாதையும் தெளிவா வெளிப்படுத்தியிருந்தது. முருகதாசும் தளபதி விஜயும் இணைந்து இந்த படத்தை மிக பிரம்மாண்டமா கொடுத்திருந்தாங்க. தமிழ்நாட்டு தேர்தலிலும் இவருடைய சர்க்கார் படத்தில் இடம் பெற்றிருந்த ஒரு வீரல் புரட்சி படத்தை போட்டு விளம்பரப்படுத்தியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம 49P என்ற விதியையும் மக்களுக்கு சொல்லி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தற்போது தளபதி விஜய் தனது ஓட்டை செலுத்துவதற்கு வாக்குச்சாவடிக்கு செல்வதற்கு பலத்த ஏற்பாடுகள் தேர்தல் அதிகாரிகள் செஞ்சிருக்காங்க. இவரது ஷூட்டிங் நடக்கும் இடங்களுக்கே ரசிகர்கள் கூட்டம் கூட்டமாக செல்வாங்க. தற்போது ஓட்டு போட இவர் வரதால மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இவரை பார்ப்பதற்கு வரும் என்பதை தெரிந்து கொண்டு அதற்காக பாதுகாப்பு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. தளபதி விஜய் தனது ஓட்டை செலுத்தியிருக்காரு. அவரது மாசான என்ட்ரியை பார்க்க ரசிகர்கள் கூடியிருக்காங்க. அனைவரும் மறக்காமல் உங்கள் ஓட்டுகளை செலுத்தி விடுங்கள். அது நமது கடமை.